எஸ்கே ஃபேமிலிஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு புரோட்டாவும் வெஜ்ஜு குருமாவும் வைக்க போகிறோம். வெஜ்ஜு குருமாவுக்கு வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கிட்டேன். கூடவே 2 பீன்ஸும் ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி அதில் வெங்காயத்தை வதக்கி வெங்காயம் தக்காளி வந்து நமக்கு தேவையான காய்கறியும் போட்டு வதக்கி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாத்தை ஒன்றா போட்டு வதக்கி கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுட்ரு, கொஞ்சம் சிக்கன் பொடி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி கொதிக்க வச்சு தேங்காய், மஞ்சத்தூள், பொட்டுக்கடலை, கொஞ்சம் சோம்பு சீரகத்தை ஒன்றா அரைச்சி போட்டு ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்தேன். நம்ம வெஜ்ஜு குருமா ரெடிங்க. பக்கத்துலேயே புரோட்டாவும் போட்டாச்சு. புரோட்டா வந்து இன்றைக்கி வந்து வீட்டில் போடல, கடையிலேயே ரெடிமேடாக வாங்கின புரோட்டா வந்துட்டு வீட்டிலே புரோட்டா சுட்டு எடுத்தாச்சு. இந்த 2 வேலையும் முடிஞ்ச பிறகு அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்காரங்களுக்கு வெள்ளிக்கிழமைங்கிறனால பூ வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். உதிரி பூ வாங்கிட்டு வந்தாங்க ஒரு 30 ரூபாய்க்கு. அதை நல்லா கட்டி சாமிக்கு எடுத்து வச்சாச்சுன்னா அது வெள்ளிக்கிழமை விளக்கு போடுறதுக்கு வீட்டில் உள்ள சாமிக்கெல்லாம் ஃபோட்டோக்கெல்லாம் பூ வச்சு விளக்கு போடுறது ஈஸியாக இருக்குமாச்சு. நம்ம கட்டி வாங்குகிற பூவை விட இந்த மாதிரி உதிரியாக வாங்கி வீட்டில் கட்டுறதுல வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க. இன்றைக்கி இந்த வீட்டு சாப்பாடு வந்து புரோட்டாவும் வெஜ்ஜு குருமாவும் தான். உங்கள் வீட்டில் என்ன சாப்பிடுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நான் கட்டின பூ ஒரு கவருக்குள்ளே தண்ணியில் நினச்சி இப்படி கட்டி வச்சுட்டு நீங்கள் எப்படி பண்ணுவீங்கிறத மறக்காம கமெண்ட்